ஹலோ 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 வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு மண்டே வி ஆர் மீட்டிங் அகெயின் வித் another இன்ட்ரெஸ்டிங் செஷன். நிறைய பேர் ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டே செஷன்லேயும் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை வந்த கேள்விகளில் நிறைய கேட்டது வந்து இதை பற்றி கொஞ்சம் வாரம் ஏதாவது பேசிகிட்டே இருக்கீங்க, பட் எங்களுக்கு எதுவுமே நீங்கள் காமிக்கிறதே இல்லை. இந்த பிஸ்னஸில் எப்படி வர்றோம், எப்படி உள்ளே வர்றோம், என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். இந்த செஷனில் இப்போ யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன். சுனிதா, டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட்? Yeah, hi. நான் சுனிதா மதன். நான் கனடா ஒன்டாரியோவில் இருக்கேன். அண்ட் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பிஸ்னஸ் சைட் ஹசலாக பண்ணிகிட்ருக்கோம். ஜான். ஹாய், என் பேர் ஜான் சாம்வேல். நானும் கனடா ஒன்டாரியோவில் டொரண்டோ கிட்ட இருக்கேன், 1 hour தள்ளி. இப்போ இது பிஸ்னஸாக ஒரு 4 months பண்ணிகிட்ருக்கேன். பிரவீன். வணக்கம், என் பேர் பிரவீன். நான் ஹூஸ்டன் டெக்ஸஸில் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்தியாவில் வெக்கேஷனுக்காக இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஐ டூ திஸ் ஆன் மை சைட் அஸ் வெல். ஆதி. வணக்கம், என் பேர் ஆதிநந்தா. நான் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில் இருக்கிறேன். பை ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு ஹோட்டலியே டிஜிட்டல் பிஸ்னஸை என்னோட பிளான் பியாக நான் பண்ணிகிட்ருக்கேன். கார்த்திக். வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் நேபிள்ஸ் ஃப்ளோரிடான்ற இடத்துல இருக்கேன். பை ப்ரொஃபஷன் ஐ எம் அ ஷெஃப். இந்த பிஸ்னஸை கடைசி ஒரு 4 மாதமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் சைட் ஹஸ்லாக. பர்ஃபெக்ட். என் பேர் சிவா ஜனார்த்தனம். நான் ஐடியில் ஒரு 25 years இருக்கேன். இவ்வளோ லே ஆஃப்ஸ்க்கும் ஜாப் கட்ஸ்க்கும் நடுவில் நான் எப்படி சர்வே ஆகும்னு எனக்கே தெரியல. பட் இதெல்லாம் சேர்ந்து தான் அறிவு கண்ணை திறந்து என்னை இங்கே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருக்கீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் ஆக்சஸும் கொடுத்து, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த ஜேர்னியை தான் இன்றைக்கி நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஏதாவது எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கலாம், யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்து, ஓகே இது இவங்க ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுகிறாங்க, இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னென்ன பண்ணணும், அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நாங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ நான் வந்து அந்த ரோல் எடுத்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் கார்த்தி. ஸோ கார்த்தி, எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆர் இந்த பிஸ்னஸ் ஐடியா, இந்த கான்செப்டில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்தேன், பட் எனக்கு அதை முறையாக கற்றுக்கணும், என்னென்ன இருக்குன்னு கற்றுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ரீச் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களை கைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட பிஸ்னஸ் சிஸ்டம்குள்ளே வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, என்னோட அஃபிஷியல் வெப்சைட் பிஸ்னஸ் பேஜ் எனக்கு இருக்குது. அந்த பிஸ்னஸ் பேஜோட ஐடி வந்து www.geethakarthik.com. நீங்கள் அதில் இன்கேஸ் அந்த வெப்சைட்குள்ளே போய் அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தீங்கன்னா, அது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பேஜ் இருக்கும். அதில் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் இமெயில்னு ஒரு காலம் இருக்குது. அதில் உங்கள் நேமும் உங்கள் இமெயிலும் கொடுத்துட்டு கன்சர்ன் கொடுத்துட்டு லேர்ன் மோர் நவ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஓகே. ஸோ இது வந்து உங்கள் இந்த பிஸ்னஸ்க்காக உங்களுக்குன்னு இருக்கிற பிஸ்னஸ் வெப்சைட் கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது எனக்குன்னு இருக்க பிஸ்னஸ் வெப்சைட். பர்ஃபெக்ட். ஸோ உங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஓவர்வியூ கொஞ்சம் இருக்கும், அதில் டெஸ்டிமோனியல்ஸ் அதெல்லாம் இருக்கும். காட் இட், நைஸ். நீங்கள் மேலே என்ரோல் பண்ணலாம். இன்கேஸ் கீழே எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு கீழேயும் ஒரு காலம் இருக்குது,
அதுலேயே நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ள ஆர் இந்த பிஸ்னஸ் என்ன ஆஃபர் பண்ணுன்னா ஐ கேன் பி மை ஓன் பாஸ் அண்ட் திஸ் இஸ் ஆஃபரிங் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் அண்ட் தெர் இஸ் சம் ஆட்டோமேஷன் ஆல்சோ. ஆமாம். ஓகே, நைஸ். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் நான் வந்து என்னோட நேம் அண்ட் இமெயில் நான் கொடுக்கணும். ஆமாம், அதில் உங்கள் நேமும் இமெயிலும் கொடுத்தீங்கன்னா ஓகே, நைஸ். ஆல்ரைட், கொடுத்துட்டேன். Oh, nice. There's a thank you and welcome page. These are the 4 steps to start your own digital business. Perfect. ஸோ Nice. So, பொதுவாக வந்து நாங்கள் போய் லெட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லாமல் டைரெக்டாக வந்து என்னோட நேம் அண்ட் இமெயில் கொடுத்ததுமே there is something for me to watch, ஆமாம், which is good. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் இமெயிலில் போய் பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் அஃபிஷியல் பிஸ்னஸ் இமெயில் ஐடியிலேருந்து சில மெயில்ஸ் வந்துருக்கும். Oh, nice. Okay. ஸோ உங்கள் இமெயில் ஐடியும் எனக்கு வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் நான் உங்களை ரீச் பண்ணனாலும் இங்கே இருக்குது. ப்ளஸ் உங்கள் ஆமா. ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு இதில் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வேறு என்ன வீடியோஸ் போடுறீங்க என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்க்கலாம். கரெக்டா? கண்டிப்பா சிவா. ஆக்சுவலா அவங்க இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா 2 இமெயில் வந்திருக்கும். ஓகே, ஒன்ல பாத்தீங்கன்னா அது என்னோட ஓகே, பார்ப்போம். ஓ, இன்னும் வரல. ஓகே. ஆர் யூஸ்வலி இட் ஸ்பேம் ஃபோல்டருக்கு போகிற சான்சஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறேன். ம்ஹும். I think I gave ஓகே 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 இது வரட்டும். ஸோ எனக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து இமெயில் வரும். அந்த 2 இமெயில் ஓகே வரும், சைமல்டேனியஸா வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல பிசினஸ் பேஜ், அஃபிஷியல் பிசினஸ் பேஜ், அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த பிசினஸை பத்தி இருக்கும். அதர்வைஸ் லைவ் வீடியோஸ் இல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இன்னொரு இமெயில்ல ஓகே சைமல்டேனியஸ்னா இன்னொரு இமெயில் ஐடியும் வரும். ஓகே அதுல பாத்தீங்கன்னா ஆஹ், உங்களுக்கு 2 சாய்ஸஸ் ஆஃப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஒன்று வந்து லைவ் வெபினார். லைவ் வெபினார் பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் 5 PST. business partners from all over the world, they come and talk about this business. நீங்கள் வந்து அதை லைவாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது பாருங்க. அது இன்கேஸ் அதில் எந்த டைம் நீங்கள் அவைலபிலிட்டியோ அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வரும். அந்த என்ரோல்மெண்ட் ஓகே ஃபார்மில் உங்கள் ஸோ இன்னைக்கு மண்டே, ஸோ டியூஸ்டே நான் கிளிக் பண்ணேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு, அதாவது ஜூலை 15th டியூஸ்டே லைவ் வெபினாரை வந்து நான் அட்டன் பண்ணலாம், அந்த ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணலாம். ஆமாம், ஸோ இங்கே வந்து நான் என்னோட நேம் ஆமாம், அண்ட் இமெயில் கொடுத்து போனால் எனக்கு ரிமைண்டர் வரும். ஸோ அந்த டைமுக்கு போய் நான் அட்டன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நைஸ். கண்டிப்பா. இந்த 2 டைம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த இமெயிலே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அது வந்து ரீப்ளே வீடியோ. ஓகே இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2 டைம் ஒர்க் அவுட் ஆகல, இந்த பிசினஸோட மாடலே அதுதான். நம்ம வந்து இந்த டைமுக்குன்னு கமிட் ஆக தேவையில்லை. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்க அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு செகண்ட் லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே இருக்கும். இந்த வாரத்தோட ரீப்ளே வந்து இருக்கும். நீங்க அதை பொறுமையா உட்காந்து பார்க்கலாம். அந்த வீடியோல ஓவர்வியூ, அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த பிசினஸோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நைஸ். ஸோ ஒன்று எனக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே 5 PM PSTக்கு டைம் இருந்து என்னால் ஒரு லைவ் ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ண முடியும்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார் சம் ரீசன் என்னால் லைவ் அட்டன் பண்ண முடியாதுன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் காப்பி ஆஃப் தி லைவ் வெபினார், ரெக்கார்டட் வெபினார் எனக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எவ்ரி வீக் கண்டினியூஸாக டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேஸ் 5 PM ESTக்கு நடக்குது. எஸ், ஆமா. பர்ஃபெக்ட். Every Tuesdays and Thursdays, we all get together, all the business partners, just to give an overview and information about the business. ஓ, நைஸ். ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ப்ரெசன்டேஷன் செஷன்ஸ். இது வந்து கண்டினியூஸாக ம்ஹும். நடக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி
பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் த குளோப் ஒரு சில பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஓவர்வியூ பற்றி இது சொல்ல போகிறாங்க. பெர்ஃபெக்ட். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் சொல்கிறது இல்லாமல் உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் இங்க இருந்தும் நான் தெரிஞ்சுக்கலாம். இந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இல்ல நீங்க பர்சனலா என்கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணா கூட உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ வீடியோ பேஸ்ட் ஆர் டைரக்டா கூட நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி என்னால ஃபுல் இன்ஃபர்மேஷன் தரேன். நைஸ். ஓகே. ஸோ அந்த இமெயில் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஸோ அந்த வெப்சைட் நல்லா இருந்துச்சு, அந்த டிசைன்லாம். இது எப்படி பண்ணீங்க நீங்க? இதுக்காக உட்கார்ந்து எல்லாம் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? எனக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் கிடையாது நானு. இது நீங்க டொமைன் நேமும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிசினஸ் பேக்கேஜோட உங்களுக்கு வந்துடும். டொமைன் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் இமெயில் பிளஸ் பிசினஸ் பேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஓ ஓகே. ஸோ இதுக்காக நான் உட்காந்து இதை டிசைன் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் இல்ல அதுக்காண்டி பண்ணணும்னு தேவையில்லை. நைஸ். அப்போ அந்த இமெயில்ல இப்போ நான் நேம் அண்ட் இமெயில் கொடுத்தேன். நீங்க சொன்னீங்க எனக்கு 2 இமெயில் வரும் அப்படின்னீங்க. அந்த இமெயிலும் வந்துருச்சு. திஸ் இஸ் த லிங்க். ஓகே, நைஸ். ஸோ இந்த இமெயிலும் நீங்க ஒவ்வொருத்தருக்கா உட்காந்து அனுப்பிச்சிட்டு இருக்கணுமா, இல்ல எப்படி இந்த இமெயில் வருது எனக்கு? இப்போ என்னோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா முதல் பேஜ்லேயே சொன்னது வந்து ஆட்டோமேட்டட். இங்கே வந்து நீங்கள் வந்து உட்காந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தரணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டட் பேஸ்ட். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் இமெயில் கொடுத்தீங்கன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் இல்லை இமெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஓ நைஸ். ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்ததுல நீங்களா எந்த வேலையும் பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இல்ல. அதனாலதான் இதை வந்து ஒரு பிஸியான பேரண்ட்ஸ்க்கோ இல்ல பிஸி வேலையில இருக்கவங்களுக்கோ இதை வந்து தொடர்ந்து செக் பண்ணிட்டு இருக்க டைம் இருக்காது. அதனால இது எல்லாமே ஆட்டோமேட்டட் 24/7. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் அட்ரஸ் வச்சிருக்கீங்க, அங்க வந்து நேம் அண்ட் இமெயில் கொடுக்கலாம். நேம் அண்ட் இமெயில் கொடுத்து முடிஞ்சதுமே ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு, அதை டைம் இருந்தால் அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி இமெயில்ஸ் வந்துடுது, இந்த இமெயில்ஸ்லேயும் லிங்க்ஸ் இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிங்க்ஸ்லேயும் நான் போய் பார்த்துக்கலாம். அதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு டியூஸ்டே தேர்ஸ்டே 5 PM PST 5 PM ESTக்கு லைவ் வெபினார்ஸ் நடக்குது, லைவ் ப்ரெசன்டேஷன் நடக்குது. அதை ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த லைவ் ப்ரெசன்டேஷன் ரெக்கார்டடாக கிடைக்கும், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் எதுவுமே வந்து நீங்கள் இன்டர்ஃபியரே பண்ணல, இன்வால்வ் ஆகலை. நீங்கள் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டடாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன மாதிரி புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இதுவே எல்லாம் பார்த்துக்குது. ஆமாம். பீயிங் செட் தட் என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். when I get a time, of course உங்களுக்கு என்ன क्वेश्चन இருந்தாலும் நான் கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணேன். உங்க இமெயில் எனக்கு வந்துருது. சோ இன் கேஸ் எனக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தாலும் இதுலயே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, கண்டிப்பா. ஓகே, சரி. இந்த மாதிரி என்ன மாதிரி 100 பேர் போடுவாங்க, 200 பேர் போடுறாங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாமே நடக்கும். பட் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இதெல்லாம் எனக்கு வந்த இமெயில், பட் உங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை பேர் போடுறாங்க, எத்தனை பேர் என்னைக்கு போடுறாங்க, என்னைக்கு லைக் என்னோட வெப்சைட்ல வந்து என்கொயரி பண்ணாங்க அப்படின்னு எப்படி தெரியும்? நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிசினஸ்ல எத்தனை பேர் இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் இல்லையா? அது எப்படி தெரியுது? அதுக்கு என்ன பண்றீங்க? அதுக்கு சிவா என்னன்னா, எங்ககிட்ட லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு. இதுவும் எங்களோட பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். எப்படி ஃபனல் கிரியேஷன்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த பேக்கேஜோ, இதுவும் வந்து எங்களோட பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இண்டிபெண்டன்ட் லாகின் இருக்கும். நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க. இப்போ நீங்க லாகின் பண்ண நேம் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எப்போ எந்த டேட்ல எந்த டைம்ல யார் லாகின் பண்ணா அவங்களோட இமெயில் ஐடியோட அங்க வந்து கிளியரா இருக்கும். அதுலயே ரொம்ப ஸ்பெசிபிக்கா கொடுத்துருவாங்க, யார் உங்களோட மென்டார், யார் உங்களோட கோச், அதெல்லாமே கிளியரா உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அதனால நீங்க வந்து 1000 இமெயில்ஸ் வந்தாலும் நீங்க அதை பத்தி என்ன செய்ய தேவையில்ல, இது பண்ண வேண்டியதில்லை. அது எல்லாமே ப்ரையாரிட்டி சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ப்ரையாரிட்டி சிஸ்டத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இப்ப நீங்க
ரெஜிஸ்டர் பண்ணீங்க உங்களோட இது இருக்கும். அதோட வேலிடிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்க என்ன செஞ்சிரும், காமிச்சிரும் நம்மளுக்கு. நைஸ். இது வந்து என்னன்னா எஸ்பெஷலி இப்போ நம்ம ஃபுல் டைமா இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க, எவ்ரி டைம் வந்து நம்மளால சிஸ்டத்துல உட்காந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அது மாதிரி நம்மளால செக் பண்ண முடியாது. எதுக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்ல. அந்த அக்கௌண்டபிலிட்டியையும் இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டத்துல இருக்கிறதுனால நம்ம டைம் ரொம்ப தேவையில்லை. ஈவினிங் வந்து எப்படி நம்ம ஒரு 1 or 2 hour இந்த பிசினஸ்க்கு நம்ம ஸ்பேர் பண்ணுவோம், அந்த டைம்ல நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு 2 இமெயில் வந்ததோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கும். இதுல இருந்து ஃபர்தரா நீங்க அதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது ரைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த இமெயில் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், நான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுவுமே ஒரு ரஷ்ல எதுவுமே என்ன செய்ய தேவையில்லை. ஐயோ நம்மளுக்கு வந்து ஒரு என்கொயரி வந்திருக்கு, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணலையே, இல்ல அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு தயக்கமும் இதுல என்ன செய்ய தேவையில்லை, வர தேவையில்லை. இது வந்து இந்த சிஸ்டம் வந்து இதை வந்து நம்மளோட பேக் ஆபீஸ்ல வந்து இதை வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்காக மெயின்டைன் பண்றாங்க. இதுக்காக நம்ம எந்த இதுவுமே என்ன செய்ய தேவையில்லை, நம்மளோட எஃபர்ட் எதுவுமே இதுல தேவையில்லை. இது ஒன்லி ஃபார் அவர் டாக்குமெண்ட் பர்பஸ். ஃபர்தரா எப்படி உங்ககிட்ட நாங்க கான்டாக்ட் பண்ணணும், மீன்ஸ் நம்மளுக்கு வர லீடு கூட நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நம்மளுக்கு பார்ட் ஆஃப் த பேக்கேஜாவே வருது. இதற்காக நம்ம ஸ்பெஷலா எதுவும் செய்ய தேவையில்லை. ஓகே, நைஸ். ஸோ அப்போ அந்த என்கொயரி வரும்போது அந்த இமெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து லிஸ்ட் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ என்கொயரிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் அவங்களோட இமெயில் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், ஒரு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேருந்தே நீங்கள் சொல்லிக்கலாம். விச் மீன்ஸ் முக்கியமாக பிஸ்னஸில் வந்துட்டு லீட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பார்ட், ரைட்? அதுதான் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது, இல்லை ஒரு எவ்வளோ பேர் அதை என்கொயர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். அது வந்து ஒரு மெஷரிங் யார்ட் ஸ்டிக் மாதிரி, ரைட்? இப்போ இத்தனை பேர் லீட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு அப்படின்னாலே ஓகே, நம்ம வெப்சைட்டில் வந்து அதுக்கு மக்கள்கிட்ட வந்து கொஷின்ஸ் இருக்குது, கியூரியாசிட்டி இருக்குது, அவங்க கேட்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் வந்து எனக்கு மெயின் என்ன டவுட் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் 200 பேர் பண்ணாங்கன்னா நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு மெயில் நோட்ஸ் எழுதி இல்லை தனியாக மெயிலில் மானிட்டர் பண்ணி உங்கள் ஜிமெயிலையோ உங்கள் ஆஃபீஸ் மெயிலையோ உட்காந்து எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணுமோ, அதுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ? ஏன்னா அது ஒரு பெரிய வேலை. ஒவ்வொரு நாளும் உட்காந்து எவ்வளோ வந்துச்சு போச்சுன்னு பார்க்கறது. பட் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ உங்கள் லாகின்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தியோட ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இப்போ நான் போட்ட என்னோட நேம் அண்ட் இமெயில் அதில் வந்துருச்சு. விச் மீன்ஸ் கார்த்தி நோஸ் தட் ஓகே ஒரு என்கொயரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அட் த சேம் டைம் அவரோட சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயில் அனுப்பிச்சிருக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். ஆமா, சிஸ்டம் மெயில் அனுப்பிச்ச பட்சத்துல தான் நம்மளுக்கு வந்து இங்க வந்து நம்மளோட சிஸ்டத்துல அது ரெஜிஸ்டர் ஆகிற இங்க காமிக்கும். சோ தட் இங்க நம்மளுக்கு இந்த சிஸ்டத்துல வந்துருச்சு அப்படின்னாவே டிஃபால்ட்டா அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வேலிடேட் பண்ணிக்கலாம் நம்ம அது மூலமா. இது வந்து ஜென்ரலா நீங்க சொன்ன மாதிரி ஃபுட் பிரிண்ட் காமிக்குது. எப்படி ஒரு ஷாப்ல வந்து எத்தனை பேர் வந்து போறாங்கிற மாதிரி எத்தனை பேர் நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்றாங்க, எத்தனை பேர் தே ஆர் டிசைர் டு ஸ்டார்ட் their business அப்படிங்கிறதுக்கு ஒரு மெட்ரிக்ஸை நம்ம இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நைஸ் நைஸ். இது வந்து நீங்க இந்த மாதிரி ஏதாவது லைவ் செஷன் பண்றீங்க இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் இப்போ நடத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த லீட்ஸ் எல்லாருக்குமே கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட இமெயில்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் இப்போ நீங்க சொன்ன நம்ம வந்து இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ல, ஓகே இந்த பிசினஸ் எதை பத்தி இந்த பிசினஸ் மாடல் இருக்கு, இது மூலமா என்ன நீங்க ஆஃபர் பண்றீங்க. இப்போ ஸ்பெசிஃபிக்கா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து நாங்க இதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம்ல, இப்படிதான் எங்க பிசினஸ் ரன் ஆகும் அப்படின்னு. இதை பர்டிகுலரா பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாலே ப்ரையரா என்ன செஞ்சிருவோம், இன்னைக்கு வந்து எங்களோட ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமெயில் ஐடியை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரே ஒரு பர்பஸ்க்காக இல்ல, இது நம்மளோட அக்கௌண்டபிலிட்டிக்கு இருந்தாலும் கூட நம்ம ஃபர்தரா கம்யூனிகேஷனை நம்ம கஸ்டமர் கூட டெவலப் பண்றதுக்கு இது ஒரு டூலா நம்ம பயன்படுத்தலாம். வெரி நைஸ். ஸோ இப்போ வந்து கார்த்தியோட வெப்சைட்ல வந்து நான் என்டர் பண்ணேன். ஒருவேளை எனக்கு கார்த்தியோட வெப்சைட் தெரியல, ஐ மீன் இப்போ நேரில் இருந்ததுனால நான் கேட்க முடிஞ்சது. பட் எனக்கு வெப்சைட் தெரியல, எனக்கு கார்த்தியோட வெப்சைட் தெரியாது, இல்லை யாரோட வெப்சைட்னு தெரியல அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு?
இப்போ வெப்சைட் தெரியாத பட்சத்துல வந்து நம்மளோட இப்போ நம்ம லைவ் எப்பெல்லாம் நாங்க லைவ் பண்றோமோ அது எங்களோட பிசினஸ் பேஜ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கோம். இப்போ அந்த பிசினஸ் பேஜ்ல வந்து நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா இஃப் யூ வாண்டட் டு லேர்ன் மோர் அப்படின்னு அனுப்பிச்சா எங்களுக்கு மெசேஞ்சர்ல நம்மளுக்கு மெசேஜ் கிடைக்கும். திரும்ப நம்ம அவங்களை என்ன செய்ய முடியும், கான்டாக்ட் பண்ண முடியும். அதனால பிசினஸ் பேஜ் மூலமாவும் பிகாஸ் அதுவும் இன்டராக்டிவ் தான். அதனால நம்ம அவங்களை கான்டாக்ட், அது யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், லிங்க்டின் இருக்கட்டும், எந்த பிளாட்ஃபார்ம்ல இப்போ எஸ்பெஷலி இப்போ ஃபேஸ்புக்ல நம்ம லைவ் போறதுனால ஃபேஸ்புக்ல அவங்க என்ன செய்யலாம், நம்ம பேஜ்ல வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ உங்க வீடியோஸை வந்து யாராவது ஒருத்தரோட ஃபேஸ்புக் பேஜ்ல நான் பார்த்தா கூட அங்கேயே கூட நான் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஆர் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். விச் மீன்ஸ் லைக் உங்க கூட நான் பேச ஆரம்பிக்கலாம், இது என்ன ஏது நான் பேச ஆரம்பிக்கலாம். தென் நீங்கள் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு என்னோட நேம் அண்ட் இமெயில் எங்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் கூட இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக மெயில் அனுப்ப ஆரம்பிச்சு அந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிதான். அது மாதிரி ரீச் பண்ணா நாங்க திரும்ப ரீச் பண்ணுவோம் உங்களை. அதுக்கப்புறம் we will register you in the system, then we will move forward. ஓகே, நைஸ். இப்போ இது ஸோ இப்போ நான் கார்த்தியோட வெப்சைட்ல இருந்தே வந்தேன், அவர்கிட்ட இருந்து இமெயில் வருது, அதுல இருந்து சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அங்கிருந்து நான் ரீப்ளேஸ் பார்த்தேன், இல்லை லைவ் வெபினார் பார்த்தேன், அங்கிருந்து எனக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கார்த்தியோட பேஜை ஃபாலோ பண்ணுறேன், ஃபேஸ்புக் பேஜை. ஸோ நான் கார்த்தியோட பேஜில் இருக்கிற லைவ் பார்க்குறேன், அதுலேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டே இருக்குது. தட் கிரியேட்ஸ் மோர் கியூரியாசிட்டி. இப்போ ஓகே, இது ஏதோ பண்ணுறாங்க, சீரியஸாக ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதை வந்து நான் கொஞ்சம் சீரியஸாக இறங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து எல்லாமே இன்ஃபர்மேஷனல் தான், ரைட்? இமெயிலில் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, லைவ் ஸ்ட்ரீமில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அந்த வெபினார் ஆர் ப்ரெசன்டேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷனல் தான். சரி, ஓகே, எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, நான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கேன், இதுலேருந்து நான் உள்ளே இறங்கி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்னோட அடுத்த ஸ்டெப் என்ன, நான் என்ன பண்ணணும்? ஸோ அதில் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் காஸ்ட் பேமெண்ட் வரும், விச் இஸ் $149. அது வந்து யூஎஸ்டியில் இருக்கும். த ரீசன் பீயிங் அது யூஎஸ்டியில் இருக்கிறது பிகாஸ் இட்ஸ் அ குளோபல் பிஸ்னஸ். ஸோ எனி கண்ட்ரி கேன் அது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் பே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் அது பே பண்ணும். அது எங்கேருந்து போய் பே பண்ணணும் சொன்னீங்கன்னா, யூ ஹாவ் 3 ஆப்ஷன்ஸ் ஆஃப் டூயிங் இட். ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக யார்கிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, தட் பர்சன் வில் பி அ மென்டர் இன் ஃபியூச்சர். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ தே வில் ப்ரொவைட் யூ த லிங்க். இல்லைனா நீங்கள் வெபினார் பார்க்குறீங்க, அது கீழே கூட உங்களுக்கு லிங்க் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து தேர்ட் ஆப்ஷன், எங்கள் ஃபர்ஸ்ட்டு பேஜ் கார்த்தி பேஜ் இருந்தது இல்லையா, எங்கே லாகின் பண்ணுறீங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே கூட உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ த 3 ways டு டூ தட். ஈஸியஸ்ட் வே நான் என்ன சொல்வேன்னா, மென்டார் கிட்ட கான்டாக்ட், the easiest way to do it. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் யூஎஸ்டி. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில், இது குளோபல் பிஸ்னஸ் இருக்கிறதுனால we have like the community spread across 26 countries. ஸோ அதனால வந்து இது எல்லா கரன்சிஸ், சம் ஆஃப் தி மெயின் கரன்சிஸ் இங்கே காமிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ திஸ் இஸ் தி அமௌண்ட் ஃபார் தி ஒன் டைம் காஸ்ட். அண்ட் பிஃபோர் ஐ கேன் மற்ற பெனிஃபிட்ஸ் இதோட சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஆட் திஸ் திங். திஸ் இஸ் a 30 days பீரியட். உங்களுக்கு there is an option for you, if you do not want to proceed, உங்களுக்கு 100% அந்த $149 உங்களுக்கு கிடைச்சிடும். So I just want to add that. This is not like, okay, 149 கிடைச்சாச்சு, I don't want to do it, do I lose my $149? So no, you don't lose anything. So yeah, so இதுதான் கரன்சி. ஸோ நான் இப்போ கனடாவில் இருக்கிறதுனால எனக்கு வந்து it will work out to be around $210 Canadian. Okay, so there is a cost, one-time cost. Let's say we'll stick to US dollars. So $149 நான் pay பண்றேன், and as you say there is a 30-day trial period. But இந்த $149 எனக்கு என்ன கிடைக்குது? What am I getting? Yeah,
So $149 la vandu it's like a whole list of things which you'll be getting. First and foremost is the you will one or a 3 hours training will get unlocked for you. அந்த ட்ரைனிங்ல என்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கன்னா உங்களுக்கு, பிகாஸ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி பிஸ்னஸ் இஸ் டன் பேஸ்ட் ஆன் எனி ப்ராடக்ட் இல்லைனா சர்வீசஸ், ரைட்? ஸோ எங்கள் பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ். ஸோ இந்த ட்ரைனிங்கில் வந்து யூ வில் கம் டு நோ வாட் இஸ் தி ப்ராடக்ட் வி ஆர் டீலிங் வித். Just to add, it's a 51 years successfully running in this world. So it's that type of a product it is. ஸோ ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வாட் ஆர் தி பாயிண்ட் சிஸ்டம், எப்படி நீங்கள் வாட் ஆர் தி வேஸ் டு ஏர்ன் தி கமிஷன், ஸோ அது வந்து இன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அது தட் சம்திங் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட் ப்ராப்பர்லி through just phone call or something. That is the reason in the training package கொடுத்துருக்காங்க, so that உங்களுக்கு அந்த whole benefits கரெக்டாக புரியறதுக்கு, because this is the most crucial part for any business owner to take a decision, நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுமா வேண்டாமான்னு. ஸோ அதனால தான் வந்து டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் இருக்கும், ப்ராடக்ட்டை பற்றி இருக்கும், பாயிண்ட் சிஸ்டம் தட் இஸ் த கமிஷன் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் based on your pocket comfort zone. ஸோ அது அந்த டீட்டெயில்ஸும் அதில் வரும் உங்களுக்கு. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி நீங்கள் க்ரோத் பண்ணலாம், நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் போனால் அதில் சீக்கிரம் க்ரோத் பண்ணலாம். ஸோ த லாட் ஆஃப் திங்ஸ் த க்ரோத் வித் த க்ரோத் பிளான். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் there is additional information there that after certain level, எப்படி நீங்கள் க்ரோ பண்ணிட்டே போவீங்க, after certain level there is an option for you to open a monthly incentive thing also, which is like a pension thing, you know. So that everything, all details will be discussed. Enna pension, enna bonus options are there, and apart from your regular commission coming in, right? And இதில் வந்து நம்ம வேலை பண்ணுறோம், ஸோ அதில் வந்து பேண்ட் ப்ரோக்ரெஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் இந்த பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு ப்ரோக்ரெஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது, தட் ஃப்ரம் ஒன் ரேங்கிங் டு அனதர் ரேங்கிங் யூ கோ. அது எப்படி நீங்கள் ரேங்கிங் போக முடியும், அந்த ரேங்கிங் ஆஸ் யூ க்ரோ யுவர் கமிஷன் சிஸ்டம் க்ரோஸ். ஸோ ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் in detail will be provided in this $149. Apart from that, இப்போ whatever Karthi showed and whatever Adi was saying, எல்லாமே is coupled as part of this package if you're going to become a business owner. So உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ஃபுல்லாக கிடைக்குது, ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வெப் பேஜ், your home page will be created. அதுக்கப்புறம் உங்களது funnel system where you are seeing all your leads, அது will be that will be created. உங்களுக்கு ஒரு அவுட்லுக் இமெயில் ஐடியும் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுப்பாங்க, ஸோ தட் யூ கேன் செக் யுவர் இமெயில்ஸ் அண்ட் யூனோ யூ கேன் ரெஸ்பாண்ட் பேக், அதுவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி ட்ரைனிங் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன பிஸ்னஸ்ன்னு. நீங்கள் பிஸ்னஸ் ஓனர் ஆன பிறகு தேர் வில் பி அ வெரி டீட்டெயில் ட்ரைனிங், நீங்கள் இந்த பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ ஆல் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் 149. Plus, you will have a lifelong mentor and a coach that will also be given. That is also coming as part of this 149 USD. So, this is a nutshell. நான் பேச சொன்னா பேசிட்டே போவேன், but this is like the basic thing which you'll be getting for 149. Okay, so if I could summarize, initially there is a lot of information that is available that talks or describes this business. Yes. In a way, and then depending on my seriousness, if I am willing to get take the next step, and if I'm serious about it, then I think there comes the $149 purchase activity. And the $149 a set of business explanation videos நமக்கு கிடைக்குது. அதை வந்து நான் பார்த்து
இந்த பிஸ்னஸ் யார்கிட்ட இருந்து வருது, அதாவது எந்த கம்பெனி, அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸினுடைய ப்ரைஸஸ் என்ன, அந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து எனக்கு எப்படி ப்ராஃபிட் வருது, இந்த ஹோல் சிஸ்டம் எப்படி ஒரு ப்ராசஸில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற என்டையர் நாலேஜ் வந்து எனக்கு அந்த செட் ஆஃப் வீடியோஸ்லேருந்து கிடைக்குது. ரைட். ப்ளஸ் இதை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம எல்லாரும் வேற வேற பேக்ரவுண்ட் இருந்தாலும் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான சக்ஸஸே வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் சிஸ்டம்லேருந்து தான் வருது. ஸோ த ட்ரைனிங் சிஸ்டம் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் லைக் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம ஒரு சஸ்டைனபிள் பிஸ்னஸாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அந்த ட்ரைனிங் சிஸ்டம் சொல்லி கொடுக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு, ஜஸ்ட் டு டேக் எ டெசிஷன், ரைட்? ஐ கேனாட் கீப் திங்கிங் அபவுட் இட் ஃபார் எவர். ஸோ இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த வீடியோஸ் மூலியமா எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே தெரிய வருது. ஐ டோன்ட் ஹாவ் டு ஆஸ்க் அரவுண்ட் பீப்புள், ஐ டோன்ட் ஹாவ் சேஸ் எனிபடி. பட் இந்த வீடியோ வந்து எல்லாமே அஃபிஷியல் சோர்சஸ்லேருந்து வர்றதுனால எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி என்னென்ன தெரியணுமோ எல்லாமே இந்த வீடியோஸ் மூலமாகவே தெரிஞ்சிடுது. பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு டேக் அ கால் விச் இஸ் லைக் இது எனக்கு ஃபிட் ஆகுமா, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற டெசிஷன் நான் ஒரு 30 டேஸ்க்குள்ளே எடுக்கணும், ரைட்? அந்த 30 டேஸ்க்குள்ளே நான் சப்போஸ் அது வந்து இது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் அண்ட் தென் ஆக்சஸ் டு த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் தென் ஐ வில் பிகம் பார்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி அண்ட் த சப்போர்ட் அவைலபிள் அக்ராஸ் த போர்ட். இது எல்லாமே வந்து just for that $149 for one time payment if I decide to go for it. And at this time I will know enough to make a decision, right? இது வந்து எனக்கு அப்படியே எனக்கு தெரியலன்னா கூட obviously I can connect to any one of you and ask questions and understand everything. நீங்கள் சொன்ன மாதிரி 2 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், டெடிகேட்டட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் அட் திஸ் டைம் நமக்கு கிடைக்கும். ஒன் இஸ் தி கோச் அண்ட் அதர் ஒன் இஸ் த மென்டர். 2 பேர்கிட்டையும் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த கொஷின்ஸ் வேணால் கேட்டுக்கலாம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரியல அப்படிங்கும்போது சரி, வி கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு தீஸ் பீப்புள் அண்ட் டாக் டு தெம், ஃபைண்ட் அவுட். நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு கால்லையோ ஒரு ஃபோன் கால்லையோ ஒரு ட்ரைனிங் செஷன் இந்த மாதிரி லைவ் செஷன்லையோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி offline videos, right? There's a set of videos you can watch at any time. Watch with your spouse if you want to. Watch with your decision makers. Understand everything about what this business is all about. And then within 30 days, annike decide pannundra avasiyam kuda illa. You got 30 days to decide. And by that time, you will have access to these videos, to certain extent of the training platform, and you get a slice of how the business is going to look like within this 30 days. So end of the day, you still have to make a call and say yes, it is for me, or no, it is not for me. But when you say yes, it is for me, then you get everything you need to run the business, like the infrastructure wise. You don't have to go out and buy anything for your own. நீங்க வெளியே போய் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இனி தனியா எந்த சாஃப்ட்வேரும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இந்த 149 பேக்கேஜஸ்ல வந்துருது. That is only for one time with 30 days money back guarantee. And in case for any reason இல்ல இது எனக்கானது இல்ல அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா, then there is a 100% full refund. $149 pay பண்ணியிருந்தா I will get back $149 if I'm not willing to go for it, and there is absolutely no questions asked. And Right. definitely we can still be in touch in case if my circumstances change, then I might want to come back. So அந்த மாதிரி சமயத்தில் we can still be in touch and see how things go. And இதை ஓவராலாக பார்க்கும்போது தான் it looks to me like it's a business in a box. நீங்கள் ஒரு பாக்ஸ் நிறைய உங்களுக்கு வேணுங்கிற எல்லா டூல்ஸும் வந்துருச்சு. நீங்கள் அந்த பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா you have access to everything that you need to run a business. True. அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு, அவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அமாங் தி இண்டிவிஜுவல்ஸ். இட் இஸ் நாட் ஃபார் கார்பரேட் பீப்புள், இட் இஸ் ஒன்லி ஃபார் த இண்டிவிஜுவல்ஸ்
who has the need for their own income source. ஸோ அது பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ டூல்ஸ் வேணும், அதுக்கெல்லாம் எங்கே போகிறது, நான் ஒன்றா அதை போய் இப்போ எடுத்து வாங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு எக்கச்சக்கமாக செலவாகும், டைம் ஆகும். பட் இங்கே எல்லாமே ஒரே பேக்கேஜாக ஒரு 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 பாக்ஸில் போட்டு கொடுத்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது ஜஸ்ட் ஃபார் $149. At this point, I want to ask Praveen, do you want to add anything? Is there anything that we are missing here? கண்டிப்பாங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா ப்ரீஃப் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதில் எங்கேயுமே வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட்ன்றதை ப்ரொமோட் பண்ணவே கிடையாது. விச் மீன்ஸ் தட் வி ஆர் நாட் செல்லிங் த ப்ராடக்ட். ஸோ வி ஆர் செல்லிங் அவர் பிஸ்னஸ். ஸோ எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, என்ன ப்ரொமோட் பண்ணணும்னா எங்களோட வெப்சைட்டோட பேஜ், அந்த பிஸ்னஸ் பேஜ் நேம் மட்டும்தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். ஸோ அது நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் எங்களை டைரெக்டாக ரீச் அவுட் பண்ணலாம், இல்லைன்னா எங்களோட ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜில் ஏதோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் பேஜ் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அங்கே போய் கூட நீங்கள் அந்த எங்களோட பேஜ் எடுத்து யூ கேன் லாகின் வித் யுவர் நேம் அண்ட் இமெயில். ஸோ ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து வில் கீப் சென்டிங் யூ த இமெயில்ஸ் டு வாட்ச் த வெபினார். அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டட்னால இட் வில் கோ ஆன். இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த 30 days மணி பேக் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். இஃப் யூ டிசைட் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். பட் அந்த ப்ராசஸும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எங்கிட்ட யார்கிட்ட அப்ரூவல் வாங்க தேவையில்லை. யூ கேன் சென்ட் அன் இமெயில். அந்த இமெயிலும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம், உங்கள் இமெயிலுக்கு வந்துடும் அது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ரீஃபண்ட், அந்த நாங்கள் கொடுக்குற அந்த இமெயிலுக்கு வந்து ஐ ஜஸ்ட் ப்ளீஸ் ப்ராசஸ் மை ரீஃபண்ட் அப்படின்னு நீங்கள் அனுப்பிச்சாவே போதும். ஸோ வில் கெட் யுவர் ரீஃபண்ட் வித்தின் 24 hours. அந்த 24 hours எதுக்கு அப்படின்னா, சிஸ்டம் வில் டேக் டைம் டு ப்ராசஸ் இட். ஒரு சில பேருக்கு வந்து அடுத்த செகண்ட் கூட வருது, ஒரு சில பேர் டிபெண்டிங் ஆன் த கரன்சி இட் டேக் சம் டைம், டிபெண்டிங் ஆன் பேங்க் இட் டேக் சம் ஃப்ரம் a minute to 3 daysக்குள்ளே உங்களோட பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். பட் அந்த ப்ராசஸ்ன்றது உடனே ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னொன்று என்னென்னா, ஐ திங்க் அந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் பற்றி நம்ம இன்னும் பேசலாம். பட் இதில் என்னென்னா, இந்த ரேங்கிங் பற்றி சுனிதா சொன்னாங்க. ஸோ இந்த ரேங்கிங் என்னன்னா, இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் எங்களோட சேர்ந்து பண்ணுறதுனால நாங்கள் வளர்ந்தால் தான் நீங்களும் இந்த பிஸ்னஸில் வளரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களோட பிஸ்னஸ் இது. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி பேக்கேஜ் டு யூ. ஸோ நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதற்கான வளர்ச்சி வந்து இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் உங்களோட மென்டர், நான் உங்களோட கோச், நான் வளர்ந்தால் தான் நீங்களும் வளர முடியும், அந்த தடையோ அந்த முட்டுக்கட்டையோ இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் இது உங்களோட ஓன் பிஸ்னஸ். ஸோ இதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடும்போது அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதான் சிவா. பர்ஃபெக்ட். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா திஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். உங்களுக்கு எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் குவாலிஃபிகேஷன் எதுவுமே அவசியம் இல்லை. ரெண்டாவது, திஸ் இஸ் டோட்டலி லெஜிட். தட் மீன்ஸ் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ பேங்க். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யார் வேணால் நினச்சா வந்து சேர முடியாது. இந்த சென்ஸ் உங்களுக்கு கேஒய்சி வந்து த்ரூ ஆகணும். நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த கேஒய்சி ப்ராசஸ் வந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லேயும் உங்கள் டேக்ஸ் ஐடென்டிஃபையர் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணி அதை வந்து அவங்க பேக்ரவுண்ட் செக் வெரிஃபை பண்ணி இதில் எந்த இஷ்யூ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். விச் மீன்ஸ் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இட் வில் பி வெட்டட் ப்ராப்பர்லி. பேக்ரவுண்ட் செக் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே போக முடியும். அதுவே வந்து தட் ப்ரூவ்ஸ் தட் திஸ் ஹவு லெஜிட் திஸ் பிஸ்னஸ் இஸ். மூணாவது, நமக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்கள் வெப்சைட் அட்ரஸ்லேருந்து, உங்கள் ட்ரைனிங்லேருந்து, உங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நாலாவது, ஆப்வியஸ்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் கம்பெனிக்காக, உங்கள் எம்ப்ளாயருக்காக எவ்வளோ ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த லெவலுக்கு உங்கள் ஜாபில் நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரைனிங் இல்லாமல் ஒன்றும் சாதிக்க முடியாது, ரைட்? ஸோ இது ஒரு புது வெஞ்சருங்கிறதுனால ஆப்வியஸ்லி இதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் வேணுமோ எல்லாமே இருக்குது. அதை பற்றியும் இப்போ நம்ம பேச போகிறோம்.
இதுல மெயினான விஷயம் என்னன்னா, இட் இஸ் ஈஸிலி accessible. இப்போ நாங்க இது வந்து ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், ஒரு குவாலிஃபிகேஷன் மேல இருந்தா தான் கிடைக்கும் அப்படின்ற எந்த ஒரு கன்ஸ்ட்ரைட்ஸும் கிடையாது. எங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு வந்தீங்கனாலே யூ கேன் ஆல்சோ பிகம் பார்ட் ஆஃப் திஸ் குளோபல் பிஸ்னஸ். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற மாதிரி இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம அந்த வெப்சைட் பார்த்துருக்கோம், கார்த்தியோட வெப்சைட் பார்த்தோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ அந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் பற்றியும் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பற்றியும் என்ன இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஜான், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஷோர் சிவா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடித்த உடனே 149 பே பண்ண உடனே மெயினாக அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டும் அந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்மும் கிடைக்கும். இப்போ கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்ம கம்யூனிட்டி. ஃபேஸ்புக்கில் வி கேன் ஆக்சஸ் த கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி தான் வந்து 10 இயர்ஸாக கனடாவில் இவங்க இருக்கும். இந்த கம்யூனிட்டி நம்ம எல்லாருமே அதில் பார்ட் ஆஃப் வேறு ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் பிக் கம்யூனிட்டி. ஏன் ஸ்மால் பார்ட் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 250,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. 250,000 மெம்பர்ஸ் இந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ இதனால என்ன யூஸ் ஆகும்னா, நீங்கள் இங்கே இருக்க யாரை வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாட் ஒன்லி யுவர் மென்டர் ஆர் கோச் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும்னு கிடையாது. இந்த கம்யூனிட்டி மெம்பர்லையும் நம்ம டைப் ஆஃப் பீப்புளையும் கூட நம்ம காண்டாக்ட் பண்ணி இதில் நம்ம we can connect with them. நெக்ஸ்ட் மெயினாக பார்க்கணும்னா ட்ரைனிங். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி 250K மெம்பர்ஸ்னா 2.5 லட்சம் பேர். ஏன்னா as I mentioned, இது 10 இயர்ஸ் தான் இந்த குரூப் இருக்கு இல்லைங்களா. ஸோ நாட் லைக் இட் ஸ்டார்டட் ஓவர் நைட். ஸோ இந்த கனடாவில் 10 இயர்ஸ். கரெக்ட். பட் இதுவே வந்து நிறைய விஷயம் சொல்லுதே. 10 இயர்ஸா ஒரு பிசினஸ், ஒரு குரூப், ஒரு கம்யூனிட்டி 2.5 லட்சம் பேர் இதுல இருக்காங்க அப்படின்னா அதுவே இது வந்து எவ்வளவு லெஜிட், எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு ஸ்டேபிள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுதே. அது ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி தானே. எத்தனை பிசினஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்டிமோனியல் இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி. லைக் இந்த குரூப் மானிட்டர் பண்ணோம்னா தெரியும். இட்ஸ் லைக் 253.6K டுடே. இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம், ரைட்? பட் வாட் டஸ் இட் மீன் இஸ், அத்தனை பேர் ஆல் அக்ராஸ் த குளோப் இந்த பிஸ்னஸில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணி இறங்கி இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே கிளியராக தெரியும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இது நாட் ஓன்லி ஜஸ்ட் அந்த மெம்பர்ஸ் இல்லாமல் டெய்லி ஆக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்ட் இருக்கும், டெய்லி யார் சேர்றாங்க, யார் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாமே இருக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் சம்திங் விச் ஒர்க்ஸ்னு சொல்லி. ஸோ இதுதான் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் as சுனிதா சொன்ன மாதிரி, பிரவீன் சொன்ன மாதிரி 149 பே பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆக்சஸும் கிடச்சிடும், ட்ரைனிங், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வெல்கம் டு அவர் கம்யூனிட்டி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிக்க தான் அது நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கெட் கன்ஃபியூஸ்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் லைனாக போகலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரியலன்னா நீங்கள் எனி டைம், இது ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ படிக்கலாம். சில பேர் நான் வந்து எல்லா பிளாட்ஃபார்முமே கொடுக்குறாங்க ட்ரைனிங், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், தென் we can even do it in WhatsApp, then TikTok, அந்த மாதிரி 1 by 1 பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா I want to show something. Then we have இந்த ஸ்ட்ரீம் யார்டுன்னு சொல்லி அந்த லைவ், இப்போ இந்த மாதிரி நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது எனக்கு தெரியாது எப்படி பண்ணனா, இந்த ட்ரைனிங் பாருங்கள், கோ லைவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் யார்ட். ஸோ இந்த மாதிரி லைவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ட்ரைனிங்கில் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ 149க்கு இது எல்லாமே நம்ம ஆக்சஸபிளாக இருக்குது. யூடியூப் இருக்குது, யூடியூப் பண்ணலாம். நைஸ். ஸோ இப்போ நான் இதில் இறங்கிட்டேன், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நான் பிஸ்னஸ் செட்டப் பண்ணோம் அப்படின்னா யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் காம்ப்ரிஹென்சிவ் வீடியோ பேஸ்ட், அதுவும் பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ பேஸ்ட் ட்ரைனிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ இது கூட வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்ற கொஷின் கூட தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம்னா
எந்த வீடியோ எனேபிள் ஆயிருக்கோ அதை ஃபினிஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோ எனேபிள் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோ எனேபிள் ஆகும். ஸோ தட் லீட்ஸ் அஸ் ஹவு டு கோ ஒன் பை ஒன். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இல்லை. ரெண்டாவது ரெக்கார்டட் வீடியோங்கிறதுனால எனக்கு எப்போ டைம் சௌரியமாக இருக்கோ அப்போ நான் பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கலாம், அதில் இருக்கிற மாதிரி செய்யலாம். மூணாவது இதில் இருக்கிற மாதிரி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றியும் இதில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிற கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுக்காக நான் தனியாக போய் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்காக எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதில் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு தனித்தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே இத்தனையும் நான் கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ டு ஆட் டு தட், சாரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் தான் இருக்கேன்னு நம்ம பயப்பட தேவையில்ல. உள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணால் அங்கே லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ சின்ஸ் இட்ஸ் பீன் டன் இன் மெனி கண்ட்ரீஸ், லாட் ஆஃப் எல்லா லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்லி அந்த லாங்குவேஜ். திஸ் இஸ் கூல், ரைட்? ஸோ இப்போ நிறைய பேருக்கு இங்கிலீஷ்லேயே எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஓன் லாங்குவேஜை சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ்லேயே அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா லாங்குவேஜ் கூட ஒரு பேரியர் கிடையாது. நம்ம கண்ட்ரி எப்படி ஒரு பேரியர் இல்லையோ அந்த மாதிரி லாங்குவேஜும் ஒரு பேரியர் கிடையாது. as long as அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், சீரியஸான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், லைஃப் லாங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஐ திங்க் அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூல்ஸ், ரீசோர்ஸஸ், ட்ரைனிங்ஸ் எல்லாமே கிடைக்குது ஒரே இடத்துல. அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் ஜஸ்ட் $149, தட் டு ஒன் டைம். திஸ் இஸ் ரியலி சம்திங் கிரேட். அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபார்மல் பிஸ்னஸ் செட்டப், ஒரு இன்ஃபார்மல் பிஸ்னஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எலாபரேட்டாக இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணி இவ்வளோ ட்ரைனிங், இவ்வளோ வீடியோ, இவ்வளோ கண்டென்ட் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ கொடுக்க முடியுதுன்னா ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் ட்ரூலி கிரேட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளோ ஈஸியாகவும் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா சொல்லித்தரத்துக்கு அவ்வளோ இருக்குது. எல்லாமே இந்த ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கலாம், ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தே கற்றுக்கலாம். ஸோ இதை நான் மாஸ்டர் பண்ணாலே இந்த பிஸ்னஸில் எப்படி நான் சக்ஸஸ் ஆகுறது, சக்சீட் ஆகுறது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது அந்த 149 கொடுத்து வர அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ், தட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் மீ எவ்ரிதிங் அபவுட் the company, the products, the price, profits, everything. Plus this training platform is going to tell me about எப்படி நான் பிஸ்னஸ் செட் பண்ணுறது, எப்படி நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும். ஸோ எல்லாமே இந்த வீடியோஸில் இருக்குது. அப்படி பார்த்தா சிம்பிளாக சொன்னோன்னா ஜஸ்ட் வீடியோ மட்டுமே பார்த்து ஒரு லைஃப் டைம் பிஸ்னஸை வந்து வீட்டில் இருந்த மாதிரியே என்னால் செய்ய முடியும். கரெக்ட் சார். அண்ட் ட்ரைனிங் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் மென்டார் ஆர் கோச் நீங்கள் எப்போனா அப்ரோச் பண்ணி நான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எனக்கு இந்த ட்ரைனிங்கில் என்ன பிடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூ கேன் சி ஏஐ ட்ரைனிங் டூல்ஸும் இருக்குது, கேன்வா அண்ட் ஏஐ ட்ரைனிங் டூல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓல்ட் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக நம்ம செட்டப்பாக இருந்தால் கூட அவங்க அட்வான்ஸ் பண்ணி இப்போ ஏஐ டூல்ஸ்க்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் கொண்டு பி ஏஐ கற்றுக்கோங்க அப்படி சொன்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தே ஃபைண்ட் இட் கம்ஃபர்டபுள் டு லேர்ன். பட் சில பேர் என்னன்னா அது எப்படி கற்றுக்கிறது, எங்கே போகிறது தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த 2 ட்ரைனிங் இருக்கு இல்லையா, என்ன டூல் யூஸ் பண்ணலாம், அந்த எப்படி ஆட் பில்ட் பண்ணுறது, அப்போ ஏஐ ட்ரைனிங்கும் இருக்கு. அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த ட்ரைனிங் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 4 months சேர்ந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில 1-2 கோர்ஸ் நான் பார்க்கல, இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தா நான் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது அந்த 2 கோர்ஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ தே கீப் அப்டேட்டிங் எவ்ரி. ஓகே, தட்ஸ் நைஸ். which means நான் பார்க்குற வீடியோ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததோன்ற கவலை இல்லாமல் what I'm watching is like the most updated content about a subject. அந்த அளவுக்கு இந்த வீடியோ பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற வீடியோஸையும் அப்டேட்டடாக வச்சுருக்காங்க அப்படின்னா this is really something different. ஏன்னா இப்போ
இப்போ இந்த பிஸ்னஸ்ல இருக்கிற இந்த பிஸ்னஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெப்சைட்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ எக்ஸாஸ்டிவ் ட்ரைனிங் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே வச்சுக்கிட்டா கூட இதெல்லாமே சேர்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே வச்சுக்கிட்டா கூட இந்த வெப்சைட் பில்ட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி இமெயில் மார்க்கெட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இவ்வளோ எக்ஸாஸ்டிவ் ட்ரைனிங் சிஸ்டம் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அண்ட் சப்போர்ட், எஸ்பெஷலி தி ஐடி சப்போர்ட், டெக்னாலஜி சப்போர்ட். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு இமெயில் வரல, அது ஒர்க் ஆகல, இது ஒர்க் ஆகலன்னு எந்த கொஷனாக இருந்தாலும் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கான சப்போர்ட், இது எல்லாத்தையும் நானாக தனியாக தேடி போய் என்னோட பிஸ்னஸ்க்கு நான் செய்யணும்னா எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு $50,000-60,000 ஆகிடும் சாதாரணமாக ஒரு ரொபாஸ்ட் சிஸ்டம் நான் செட் பண்ணுறதுக்கு. இப்போ நானாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் வேணும், இமெயில் சிஸ்டம் வேணும், லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேணும், ட்ரைனிங், எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரைனிங் வேணும். எல்லாமே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இட்ஸ் கோயிங் டு லேண்ட் அப் இன் several $1,000. ஆனால் இத்தனையும் சேர்த்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இட் இஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபார் $149 ஒன் டைம் பேமெண்ட் ஃபார் லைஃப் டைம் access to all the trainings, all the tools, all the tutorials, technical support, coach, mentor, everybody, just for $149. That's the kind of a deal I have never seen anywhere. And the best part is இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஓகே இது அவ்வளோலாம் என்னால் முடியல, எனக்கு ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே அந்த $149 இஸ் கெட்டிங் ரீஃபண்டட் ஃபார் யூ. எந்த பிஸ்னஸில் இது நடக்கும்? எந்த பிஸ்னஸில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க? திஸ் இஸ் த ஒன்லி பிஸ்னஸ் தட் மேக்ஸ் இட் ஹேப்பன், அண்ட் திஸ் இஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இதோட பெஸ்ட் சாய்ஸ் கிடைக்க சான்ஸே கிடையாது. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா கூட எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு இதில் இருக்கிற டூல்ஸ், டுட்டோரியல்ஸ் அண்ட் சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் யாரோட பிஸ்னஸ் பேஜில் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் வில் மீட் அகெயின் with another interesting session for next Monday. ஷார்ட் சிவா, நம்ம Thank you so much. முடிவுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்க. நான் ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து இந்த பிஸ்னஸில் வந்து உங்களோட பிஸ்னஸ் பேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணணும். ரெண்டு வந்துட்டு ட்ரைனிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் ஆகக்கூடாது. ஸோ இந்த ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இது எல்லாமே வந்து அந்த பேக்கேஜ் வருது இல்லைங்களா, அதில் எல்லாமே கவர் ஆகுது. இந்த ட்ரைனிங்கில் இன்னொன்று என்னென்னா, ஸோ அந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாரோ ஒரு தேர்ட் லேமேட் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஐ டூல்ஸ் பற்றி சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து தே கோ அண்ட் ஸ்டடி ஏஐ. ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் படித்து சர்டிஃபிகேட் ஆனவங்க தான் வந்து அந்த கோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் நாட் ஜஸ்ட் கிவிங் யூ சும்மா ரேண்டம் இன்ஃபர்மேஷன் கூகுள்லேருந்து அப்படியே எடுத்து போட்டு கொடுக்குறது இல்லை. ஸோ வி கஸ்டமைஸ் இட் ஃபார் திஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ வி கஸ்டமைஸ் எது தேவையோ அதை வந்து கண்டென்ட்டாக ரெடி பண்ணி தான் தராங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி யூஸ்ஃபுல் நாட் ஓன்லி ஃபார் திஸ் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேன்வா யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணும். Right. So in all aspects உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கான எல்லா டூல்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல ஒரு சிம்பிள் பேக்கேஜாக $149 கிடைக்குதுன்னா ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்டீல். This cannot be a loss anyway. Exactly. End of the day, நான் தான் சொன்னேன், end of the day உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா you can just get that refunded. ஆனால் ஐ ஹைலி டவுட் அது ஏன் உங்களுக்கு பிடிக்காம போகுதுன்னு ஹைலி டவுட். ஏன்னா இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இட்ஸ் அ லைஃப் டைம் லேர்னிங் ஃபார் அ லைஃப் டைம் பிஸ்னஸ் வித் லைஃப் டைம் சப்போர்ட் அண்ட் ஆக்சஸ் அண்ட் எவ்ரி திங். இட் cannot கெட் மச் சிம்பிளர் தேன் திஸ். அதனால் தைரியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. நீங்கள் யார் பேஜில் இதை பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள், ஆஸ்க் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். And again, next Monday we'll meet again with another interesting session. அதுக்கு முன்னாடி anybody wants to share any closing thoughts?
Just one thing I would say, you are not alone. We have a huge community to support. Unga mentor coach Tavara, you have a huge community whom we talk to on daily basis, right? We have a lot of modes of communication, messenger irukku, Facebook irukku, adukapra engalde Facebook, the community, the kamchanga, so there are lot of ways to reach them. So you are like, you will be never left alone to struggle or to, to learn or something. So there's a huge community to help. ஸோ சுனிதா சொன்ன மாதிரி நாங்கள் உள்ளே வந்தப்போவும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஓகே, எப்படி சொல்கிறது, எப்படி உள்ளே வந்து என்ன செய்ய போகிறோம், எப்படி சர்வைவ் ஆக போகிறோம், யாருமே தெரியாது. எங்கேயோ இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணி என்னமோ பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நிறையா மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ல்டு. ஓகே, நம்ம வந்து கார்ப்பரேட் வேர்ல்டில் 9 to 5 ஸ்பெண்ட் பண்ணி அவங்க தான் நம்ம உலகம் அப்படின்னு நம்ம இத்தனை வருஷமாக இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஸ்லோலி வி ஸ்டார்டட் ரியலைசிங் தட் ஓகே, அது வேற, இது வேற. நமக்குன்னு சொந்தமாக ஒன்று இருக்கணும். அதுவும் வந்து ஒரு சாலிட் சப்போர்ட்டோட, சாலிட் எண்டூரன்ஸோட, லைக் சாலிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ப்ரூவனாக இருக்கணும், ரைட்? இப்போ நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படின்னு ட்ரை பண்ணி அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது சரியாக இருக்காது. ஆனால் இது வந்து ஒரு 50 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கம்பெனி கொடுக்குற ஆஃபர். 50 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கம்பெனி, 25 கண்ட்ரீஸ்க்கு மேலே அவங்க ஆஃபீஸஸ் இருக்கு. 25 கண்ட்ரீஸ்க்கு மேலே அவங்க ஆஃபீஸஸ் இருக்கு. அது இல்லாமல் அவங்க கொடுக்குற கமிஷன் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த 149 பே பண்ணி அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு. கார்த்தி, பிரவீன் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஒர்க் பண்ணலாம், லிமிட்டேஷன் கிடையாது. எப்போ வேணால் ஒர்க் பண்ணலாம், லிமிட்டேஷன் கிடையாது. எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணலாம், லிமிட்டேஷன் கிடையாது. எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம், அதுக்கும் லிமிட்டேஷன் கிடையாது. இப்போ எங்கள் கூட சேர்ந்தீங்கன்னா எங்களுக்கு கீழே, எங்களுக்கு கம்மியாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்கிறது கட்டாயமே கிடையாது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் பிஸ்னஸ். எங்களை விட கூட நீங்கள் ஜாஸ்தியாக ஏர்ன் பண்ணலாம். அதில் அவ்வளோ வழி இருக்குது. ஸோ இவ்வளவும் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வேணால் பண்ணலாம், என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு திருப்பவும் எம்ஃபசைஸ் பண்ணுறது என்னென்னா, இது வந்து ஒரு ப்ராடக்ட் செல்லிங் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இதில் இறங்கி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லித்தர நாங்கள் ரெடி, கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? We'll meet again next Monday with another interesting session. Until then, signing off. Bye-bye. Thank Take you. care. Bye.